அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீபரத்தின் மகிழ்வான காலை வணக்கங்கள். ஒரு ஊர்ல தெனாலிராமன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் பெரிய அறிவாளி, விகட கவி, கிருஷ்ணதேவராயரோட சிறந்த மன்னர் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவர் ஒரு நாள் தன்னுடைய மருத்துவ செலவுக்காக காசு தேவைப்படுதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. யார்கிட்ட வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப அவர் சரி நம்ம கடனுக்கு வாங்கலாம், மார்வாடிக்காரர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு போறாரு. ஒரு நாள் அவர் போய்கிட்டு இருக்கும்போது மார்வாடிக்காரரை பார்த்து, ஐயா எனக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுக்கு பணம் தேவை, நீங்க கொஞ்சோண்டு பணம் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோன்னே மார்வாடிக்காரன், சரி நான் பணம் கொடுத்துட்றேன், ஆனா நீ எனக்கு மாசம் மாசம் 50 பொற்காசுகள் எனக்கு கொடுத்துடணும் கரெக்டா அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டோன்னையும் தெனாலிராமன் தூக்கி வாரி போடுறது, மாசம் மாசம் அது எப்படி, நானே கொஞ்சம் காசு தான் வாங்குறேன், இது நீங்க 50 பொற்காசுகள் கேட்குறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா அப்படின்னு சொல்றாரு. ஒரு நாள் இப்ப தர முடியுமா தர முடியாதா அப்படின்னு மார்வாடிக்காரர் கேட்கிறாரு. தெனாலிராமனுக்கு, என்னால இப்ப தர முடியாது, ஆனா நான் என்ன கொஞ்ச நாள் கழிச்சு என்னோட குதிரையை வித்து உங்களுக்கு அதுல வர காசு தந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இது கேட்டோன்னே மார்வாடிக்காரர் ரொம்ப பேராசைப்பட்டு, நீ குதிரையை வித்துட்டா, ஆனா எனக்கு மாசம் மாசம் 300 பொற்காசுகள் உன்னோட குதிரையை வச்சு வர்றதை எனக்கு தந்துடணும், 300 பொற்காசுகளை எனக்கு தான் தரணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டோன்னே தெனாலிராமன் மார்வாடிக்காரரோட பேராசையை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு போயிடுறாரு. இதை கேட்டோன்னையும் மார்வாடிக்காரர் தந்துடுவேல சரின்னு சொல்லி தெனாலிராமனுக்கு பணத்தை கொடுத்துடுறாரு. தெனாலிராமனும் வீட்டுக்கு போயிடுறாங்க. மருத்துவ செலவுலாம் முடிஞ்சிருது. அவர் மருத்துவமனைக்கு போயிட்டு வந்துடுறாரு. சிறிது காலம் கழிச்சு மார்வாடிக்காரர் தெனாலிராமன் வீட்டுக்கு வர்றாரு. தெனாலிராமா வா போய் விற்க போலாம், குதிரை எட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோன்னு தெனாலிராமன், வாங்க ஐயா மார்வாடி ஐயா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாரு. அவர் குதிரையை எடுத்துட்டு போகும்போது கையில ஒரு பூனையை எட்டு போறாரு. அதை கேட்டோன்னே மார்வாடிக்காரர், நீ என்ன உனக்கு பைத்தியங்கீட்டு பிடிச்சிருக்கா, குதிரை விற்க போறப்ப எதுக்கு இந்த பூனை என்ன வீட்டுக்குள்ள வச்சுட்டு போனா ஊரே பிச்சுட்டா போயிடப்போது, இது இருக்குது தம்மாந்துண்டு, நீ எதுக்கு இதை கையில பிக்கிட்டே வர அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோன்னே தெனாலிராமன், இதே தான் நான் விற்பேன், இது எவ்வளவு பெரிய காஸ்ட்லியான பூனை, நீங்க போய் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த பூனையை தெனாலிராமன் கையிலே தூக்கிட்டு வர்றாரு. தூக்கிட்டு வந்து சந்தைக்கு வந்துடுறாரு. எல்லாரும் கேட்குறாங்க, இந்த குதிரை எவ்வளோ, இந்த குதிரைக்கு எவ்வளோ காசு கொடுத்தா நாங்கள் இந்த குதிரையை வாங்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி தெனாலிராமன் ஒரு நிபந்தனை சொல்றாரு. என்ன நிபந்தனைனா, இந்த குதிரையை நீங்க வாங்கணும்னா இந்த பூனையும் சேர்த்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே எல்லாரும், இந்த பூனையை போய் யாராவது வீட்டுக்கு கொண்டு போவாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் போயிடுறாங்க. ஒரே ஒரு சந்தைக்காரர் மட்டும் இந்த பூனையும் குதிரையும் நான் வாங்கிக்கிறேன், எவ்வளவு விலைன்னு சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டோன்னையும் சந்தைக்காரர் தெனாலிராமன் சொல்றாரு, இந்த பூனை 300 பவுன், இந்த குதிரை ஒரு பவுன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே அந்த சந்தைக்காரரும் சரின்னு சொல்லி 301 பவுனா கூப்பிட்டு போயிடுறாரு. பூனையும் குதிரையும் வாங்கிட்டு போயிடுறாங்க. போனோன்னையும் தெனாலிராமன் மார்வாடி ஐயாவை போய் பார்க்க போனோடனே அவர் ஒரு மரத்துக்கு அடியில உட்காந்து இருக்காரு. அவர் மார்வாடிக்காரர் ஐயாவை போய் பார்த்துட்டு தெனாலிராமன் சொல்றாரு, ஐயா இந்தாங்க ஐயா, குதிரையை வச்சு வந்த காசு இந்தாங்க 1 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. தெனாலிராமா, உனக்கு என்ன மண்டை சூடாயிருச்சா இந்த வெயில்ல, நான் குதிரையை வச்சு தர வேண்டிய காசு 300 பவுன் தரணும், நீ என்ன 1 ரூபா தர அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே தெனாலிராமன், நான் நீங்க என்ன சொன்னீங்க, குதிரையை வச்சு வர பணத்தை உங்களுக்கு தரேன்னு சொல்லிடுறீங்க, குதிரையை வச்சு 1 ரூபா தான் கிடைச்சிச்சு, இந்த பூனைக்கு தான் 300 பவுன் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஒரு பவுனை கொண்டு போயிடுறாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட மார்வாடிக்காரர், நம்ம பேராசைப்பட்டது நம்மளுக்கு எவ்வளவு விளைவா வந்துருச்சு, நம்ம இனிமேல் பேராசையா படக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. இந்த கதையில இருந்து நமக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, இந்த மார்வாடிக்காரருக்கு ஒரு திருக்குறள், அவா இல்லாருக்கு இல்லாத துன்பம் அது தவாது மேல் வரும், ஆசை இல்லாதவங்களுக்கு என்னைக்கும் இன்பம் தான் நினைச்சு வரும், அதை ஆசைப்பட்டவங்களுக்கு துன்பம் கைகூடி வரும் அப்படின்னு வள்ளுவர் தாரா சொல்றாரு. அப்புறம் நம்ம தெனாலிராமனுக்கு ஒரு திருக்குறள், அறிவற்ற காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகாரம், தனக்கு எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் அதை நம்மளுடைய அறிவுனால போக்கிடலாம், அந்த எந்த பகைவராலும் அழிக்க முடியாத ஒரு கோட்டை நம்மளோட அறிவு கோட்டை தான். இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, மாணவர்களாகிய நாமும் ஆசைப்படாம அறிவோடு செயல்படுவோம்
என்று கூறி விடைபெறுவது உங்கள் பா. ஸ்ரீபரத். நன்றி, வணக்கம்.